வெறுப்பு அரசியலை விட அன்பை விதைக்கும் அரசியல்தான் வலுவானது. பழங்குடியினருக்கான 1000 வீடுகளை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. வக்ஃப் சட்டத்தை எதிர்ப்பதன் மூலம் வாக்கு வங்கி அரசியல் வைரஸை காங்கிரஸ் பரப்புகிறது. ஹரியானாவில் நடந்த விழாவில் பிரதமர் மோடி சாடல். அதிமுகவிலிருந்து விலகல் என பரவும் தகவலுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மறுப்பு. பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் விலகுவதாக கூறவில்லை என விளக்கம். பிஜேபி கூட்டணி அமைந்தால் விலகுவதாக சொன்னார் என்று சொல்லி அவருடைய கருத்தை சொன்னார். அவரு நான் எந்த நேரத்திலையும் நான் அது சொல்லவே இல்லை. அது ஒரு திட்டமிட்டு ஒரு ஃபேக் கார்டு, அதாவது ஒரு பொய் செய்தி. பாஜகவுடன் கூட்டணி வைத்தது வருத்தமாக உள்ளது என கூறிய அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன், அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய கடமை உள்ளதாகவும் நிர்வாகிகள் மத்தியில் பேச்சு. இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை நம் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் நினைத்து பார்க்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடியை வாழ்நாளில் மறக்க மாட்டோம் என பேசிய வீடியோவை பகிர்ந்துள்ள பிரேமலதா, யாருடனும் கூட்டணி பேச்சு நடத்தவில்லை என அண்மையில் கூறியிருந்த நிலையில் டுவிட்டரில் வீடியோவை பகிர்ந்தார். தமிழ் புத்தாண்டையொட்டி கோயில்களில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். திருவண்ணாமலை, திருச்செந்தூர் உள்ளிட்ட கோயில்களில் சிறப்பு பூஜை. கொடைக்கானலில் கோடை சீசனையொட்டி 3 புதிய இடங்களில் வாகன நிறுத்துமிடங்கள் திறப்பு. கட்டணம் முடிவு செய்யப்பட்டு ஓரிரு நாளில் பயன்பாட்டிற்கு வரும். திண்டிவனத்தில் பிரத்யேக ஆடை அணிந்து கடத்தப்பட்ட 230 மது பாட்டில்கள் பறிமுதல். புதுச்சேரியிலிருந்து செஞ்சிக்கு கடத்திய 2 பெண்கள் கைது. அரியலூர் மாவட்டம் கீழக்குளத்தூரில் தைப்பூசத்தையொட்டி 600 காளைகளுடன் ஜல்லிக்கட்டு. 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. கர்நாடகாவில் இன்று நள்ளிரவு முதல் லாரிகள் வேலை நிறுத்தம். தமிழ்நாட்டு லாரிகள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தங்க லாக்கெட் விற்பனை தொடக்கம். 2 முதல் 8 கிராம் வரை முன்பதிவு செய்யலாம். வங்கக்கடலில் இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது மீன்பிடி தடைக்காலம். மீன்களின் விலை அதிகரிக்க வாய்ப்பு. ஹிந்தி நடிகர் சல்மான் கானுக்கு வாட்ஸ்அப் மூலமாக கொலை மிரட்டல். வீடு புகுந்து கொலை செய்வேன் என மிரட்டல் விடுத்தவர் குறித்து விசாரணை. பஞ்சாப் நேஷனல் வங்கி நிதி மோசடி புகாரில் தேடப்பட்டு வந்த தொழிலதிபர் மெகுல் சோக்ஷி பெல்ஜியத்தில் கைது. இந்தியா கொண்டுவர நடவடிக்கை. குஜராத் கடற்கரையில் 300 கிலோ போதைப்பொருள் பறிமுதல். 1800 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை கடலோர காவல்படையினர் கைப்பற்றினர். வெறுப்பு அரசியலை விட அன்பை விதைக்கும் அரசியல்தான் வலுவானது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற சமத்துவ நாள் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, விசிக தலைவர் திருமாவளவன், அம்பேத்கரின் பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சாதியத்தை அழித்தல் ஒழித்தல் என்ற அம்பேத்கர் எழுதிய புத்தகத்தின் தமிழ் மொழியாக்கத்தை முதலமைச்சர் வெளியிட அதனை அம்பேத்கரின் பேரன் பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், சென்னை சேதாப்பேட்டையில் உள்ள MC ராஜா விடுதியில் MC ராஜாவுக்கு மார்பளவு சிலை அமைக்கப்படும் என்று அறிவித்தார். உயர்கல்விக்கு செல்லும் ஆதி திராவிடர் பழங்குடியின மாணவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் உயர்ந்து கொண்டே வருவதாக கூறிய முதலமைச்சர், ஆதி திராவிடர் பழங்குடியினரின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். சமத்துவத்தை நோக்கி நமது சமூகம் நகர வேண்டும் என்ற அடிப்படையில் நமது முன்னெடுப்புகள் உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். சாதிய ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்கணும். இதுக்கான மாற்றம் தனி மனிதர்கள தொடங்கி சமூகத்தோட ஒட்டுமொத்த எண்ணமா வெளிப்படணும்.
அப்போதுதான் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணிலேயும் மக்களுடைய மனசிலும் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை நீக்க முடியும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கொண்ட வரலாற்றில் கடந்த 100-200 ஆண்டுகளாக நாம் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சியும் வெற்றியும் சமூக மாற்றமும் கொஞ்சம்தான். நமக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய முற்போக்கு சமத்துவ எண்ணங்களும் சிந்தனைகளும் எல்லாருக்கிட்டையும் ஏற்படணும். அதுக்காக நாம் ஓயாம ஒழிக்கணும். வெறுப்பு அரசியலை விட அன்பை விதைக்கக்கூடிய அரசியல் தான் வலுவானது, ஆற்றல் வாய்ந்தது. நமது உழைப்பால் சமூகத்தில் எஞ்சியிருக்கும் சில கொடுமைகளையும் முறியடிப்போம் என்றும் முதலமைச்சர் சூளுரைத்தார். எதிரிகளுடைய பரப்புரைகளையும் அடையாளம் கண்டு கொண்டாலே அந்த தடைகளை உடைக்கிறது எளிதாகிவிடும். இந்த சமூகத்தில் அங்கங்க நடக்கிற ஒரு சில பிற்போக்குத்தனமான செயல்களை காட்டி இதுதான் பெரியார் மண்ணா, இதுதான் அம்பேத்கர் மண்ணான்னு நீலிக்கண் வெடிக்கிறவங்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? இந்த மண்ணில் இந்த கொடுமைகள் இன்னும் தொடருது என்ற கவலை கிடையாது. அவங்களோட எண்ணம் நீங்க மாற்றத்தை விதைச்சிட்டு தான், பயன்படுத்திட்டு தான் பெருமைப்படக்கூடிய மண்ணில் இன்னமும் எங்களுடைய பழமைவாதமும் பிற்போக்குத்தனமும் அடக்குமுறை இருக்குன்னு காமிக்கிறது ஆணவம் தான் அந்த பேச்சு. நம்முடைய உழைப்பால சமூகத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த கொடுமைகளையும் நிச்சயம் களையெடுப்போம். தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்துள்ள நிலையில் மக்கள் மத்தியில் சமூக வலைதள பயன்பாடு எந்த அளவுக்கு அதிகரித்துள்ளது என்பதை வரைகலை மூலம் பார்க்கலாம். நம்ம வீட்டில இருந்துட்டே மவுண்ட் எவரெஸ்ட பல முறை பாக்குறோம், பயணிக்கிறோம் சொன்னா நம்ப முடியுதா? அந்த மாதிரியான ஒரு ஒப்பீடு தான் நமக்கு காமிக்கிறாங்க. சமூக வலைதளத்தோட பயன்பாடு என்பது அதிகரிச்சுட்டே வருது. அந்த வகையில நாம ஸ்க்ரோல் பண்ற எண்ணிக்கை, அதாவது அதோட அளவீடு அப்படின்றது ஒரு நாளைக்கு 300 அடி இருக்கிறதா சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உயரம் அப்படின்னு பார்த்தா சுதந்திர தேவி சிலையுடைய உயரம் 300 அடி. அதுவே ஒரு வாரத்துல நாம எந்த அளவுக்கு ஸ்க்ரோல் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஐஃபில் டவரோட உயரத்துக்கு 2100 அடி உயரத்துக்கு நாம ஸ்க்ரால் பண்றோம். அதுவே ஒரு மாதம் பார்த்தோம்னா 3 பூர்ஜ் கலிஃபாக்கள் 9000 அடி. அதுவே ஒரு ஆண்டு அப்படின்னு நாம பார்க்கும்போது 4 மவுண்ட் எவரெஸ்ட் தூரம் நாம ஸ்க்ரால் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1,09,500 அடி அளவுக்கு ஒரு வருஷத்துல நாம போன்ல சோசியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்றோம். சரி, எந்த அளவுக்கு இதோட பயன்பாடு இருக்கு, எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது சில வருடங்கள்ல அதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் 2012ஆம் ஆண்டுல சராசரியா ஒரு மனிதர் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே இப்ப பார்க்கும்போது 2 மணி நேரம் 23 நிமிடங்களா அது அதிகரிச்சிருக்கு. சரி, இந்த பயன்பாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் இதை உபயோகிக்கிறாங்கன்னு பார்த்தா சமூக வலைதளத்துல 2010ல 100 கோடி பேர் தான் பயன்பாடுல இருந்தாங்க. இப்போ 520 கோடி பேர் அதை பயன்படுத்துறாங்க. சரி, இவங்களுடைய ரோல் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமா இருக்கக்கூடிய பயனாளர்கள்ல 1% தான் அடிக்கடி பதிவிடுறாங்க. அதாவது எப்பவுமே கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க. அதுவே எப்பவாவது பண்றவங்க அப்படின்னு பார்க்கும்போது 9% பேர். மீதம் இருக்கக்கூடிய இந்த 90% பேர் வெறுமனே பார்க்க மட்டும்தான் செய்யறாங்க. அப்போ இவங்களுடைய தாட்ஸ் இவங்களுக்கு கடத்தப்படுவது அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றத நாம புரிஞ்சுக்க முடியும். அப்ப உண்மை தன்மையில இருந்து விலகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க எதை சோசியல் மீடியால காமிக்கிறாங்களோ அதுதான் உண்மை, அதுதான் அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் அப்படின்னு இந்த 90% நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்ததா பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு எதிராகவோ இல்ல ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு எதிராகவோ ரொம்ப கோபமாவோ இல்ல எமோஷன்ஸ் கிளறக்கூடிய வகையிலேயோ கண்டென்ட் நிறைய வருது அப்படின்னா அதை கிட்டத்தட்ட 67% பகிர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, அடையாளமில்லா கணக்குகள்ல அந்த விஷயம் வந்தா கூட அது பகிரப்படுறதா சொல்லப்படுது. அதே மாதிரி ஆன்லைன்ல பிரச்சனைகள்னு வருது. சிலர் கமெண்ட்ஸ்ல சண்டை போட்டுக்குவாங்க, சிலர் பெண்களை மட்டும் குறிப்பிட்டு தப்பா பேசக்கூடிய வகையில கமெண்ட்ஸ் பதிவிடுவாங்க. இந்த மாதிரியான ஆன்லைன் பிரச்சனைகள் எல்லாமே 74% பிரச்சனைகள் 1% தான் உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்க்கும்போது பொய்யான செய்தியை பரப்புறது வெறும் 0.1% தான் இந்த ஃபால்ஸ் நியூஸை ஃபர்ஸ்ட் ஷேர் பண்றது. அவங்கள நம்பி அடுத்துன்னு 80% பொய் செய்தியை மத்தவங்க பரப்பிடுறாங்க. இவங்களையும் 3 வகை இருக்கிறதா சொல்லப்படுது. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்றும் நாளையும் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கும் நிலையில் பெரும்பாலான பகுதிகளில்
வெப்பநிலை உயரும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 19ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யலாம் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் இன்றும் நாளையும் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் 5 இடங்களில் நேற்று வெயில் சதம் அடித்தது. அதிகபட்சமாக திருத்தணி, ஈரோடு, மதுரை விமான நிலையம் ஆகிய இடங்களில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. அதேபோல திருச்சி, வேலூர் ஆகிய இடங்களிலும் வெயில் சதம் அடித்தது. மறுபுறம் பெரம்பலூர் மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. பசும்பலூர், சிறுநிலா, கைகளத்தூர், வி களத்தூர், திம்மூர், கண்ணப்பாடி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் மக்காச்சோள பயிர்கள் சாய்ந்து விட்டதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். இதேபோல் திருப்பூர் மாநகரில் செரிப் காலனி, கரட்டாங்காடு, காமராஜர் சாலை, சென்னம்பாளையம், வீரபாண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை கொட்டியது. தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியதால் சிவசைலநாதர் கோயிலில் தேர் திருவிழா பாதிக்கப்பட்டது. இதேபோல் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் உருவானது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.